Dear students, welcome to the session. Today topic is types of singular points. A point at which a function ceases to be analytic is called a singular point of the function. இதுக்கு அப்புறமா வரக்கூடிய டாபிக்ல ரொம்ப முக்கியமானது சிங்குலர் பாயிண்ட் என்னன்னு தெரியும்னா அடுத்த வீடியோல ரெசிடியூஸ் பத்தி பேசுவேன். அதை பேஸ் பண்ணி காசு ரெசிடியூ தியரம்னு ஒன்று இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 4 இன்டெகிரல் இருக்கு. அந்த 4 இன்டெகிரல் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஒரு மினிமம் 8 மார்க் ப்ராப்ளம், அது ஒரு சில சமயம் 16 மார்க்காவும் மெயின் எக்ஸாம்ல வந்திருக்கு. கண்டிப்பா அந்த 4 இன்டெகிரல் இருந்து ஏதாவது ஒரு இன்டெகிரல் ஃபைனல் எக்ஸாம்ல உங்களுக்கு இருக்கும். புரியுதா? எந்த அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் அந்த 4 இன்டெகிரல் ஏதாவது ஒரு டைப் பிரசன்ட் ஆகும். அதனால நீங்க இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராப்ளத்தை அட்டன் பண்ண முடியும். சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அனாலிசிட்டியா இல்லாம போகும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ f of z by 1 by z minus 3, இப்போ f of 3 னு கொடுத்த ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 by 3 minus 3, 1 by 0, ஆன்சர் என்ன? இன்ஃபினிட்டி. சரியா? அதனால இது z equal 3 singular point for the function f of z 1 by z minus 3. Isolated singularities. If the singular point of f of z is such that there is no other singularities in its neighborhood, then we call it the isolated singularity. இப்போ இந்த f of z function எப்போ denominator 0 ஆகுனா -1 substitute பண்ணா அடுத்து +1 substitute பண்ணணும். -1 z equal -1 இந்த இடத்துல இருக்குமா? z equal 1 இந்த இடத்துல இருக்கு. இது ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிறது ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஒரு சிங்குலாரிட்டி பக்கத்துல இன்னொரு சிங்குலாரிட்டி வந்திருக்க கூடாது. அது மாதிரி வந்துச்சுன்னா தனித்தனியா இருந்ததுன்னா இது ஐசோலேட்டட் சிங்குலர் பாயிண்ட். அடுத்து லாரன்ஸ் சீரிஸ்னோட எக்ஸ்பென்ஷன். இது நீங்க லாரன்ஸ் சீரிஸ்ல இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ணக்கூடிய விஷயம் z minus a whole power n. a க்கு பக்கத்துல இது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் z minus a இருக்கு. இது நெகட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் z minus a ன்னு இருக்கும். இதுக்கு பேர் ரெகுலர் பார்ட்னு சொல்றாங்க. நெகட்டிவ் பவர் வரதுக்கு பேர் பிரின்சிபல் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவ் பவர் வந்துச்சுன்னா ரெகுலர் பார்ட், நெகட்டிவ் பவர் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரின்சிபல் பார்ட். If the principal part has a finite number of terms, principal part negative powers வருது. say n அப்படின்னா bn வரைக்கும் 0 கிடையாது. bn க்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகுது? 0 ஆகுது. which means summation of n equal 1 up to infinity bn z minus a whole power n. இது எப்படி எழுதலாம்னா b1 z minus a plus b2 z minus a whole square and so on. இப்படியே கண்டினியூ ஆகும். bn z minus a whole power n. அடுத்த டேர்ம்ல என்ன ஆகுது? 0 ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. z equal a is called a pole of order n. அடுத்து a pole of order 1 is called a simple point. எப்ப n உடைய மதிப்பு 1 ன்னு இருந்ததுன்னா b1 z minus a மட்டும் பிரசன்ட் ஆச்சுன்னா அது pole of order 1. So for an example, f of z by z minus 1, z minus 2 into z plus 4 by 3. இப்ப இதுல z minus 2 இதனுடைய பவர் 1, z plus 4 உடைய பவர் 3. இப்ப இந்த plus 1 இதை எப்படி எழுதலாம்னா z minus 1 negative powers. அப்ப z equal to is a pole of order 1. இதுல என்ன pole of z equal minus 4 is a pole of order 3. இந்த சரி சிங்குலாரிட்டில மொத்தம் 3 சிங்குலாரிட்டி இருக்கு. ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு ஒன்று இருக்கு, போல்னு ஒன்று இருக்கு, எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு இருக்கு. நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z மைனஸ் எதுவுமே இல்லைன்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஃபைனட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் போல். இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1 by z sin z நீங்க இது 12th வந்திருக்கும். sin z சீரிஸ் எப்படி எழுதலாம்னா z minus z cube by 3 factorial z power 5 by 5 factorial. நீங்க கூகுள்ல கூட அடிச்சுக்கலாம் sin z series எக்ஸ்பென்ஷன். இப்போ z ஆல டிவைட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 minus z square by 3 factorial plus z power 4 by 5 factorial. இப்போ இதுல எங்கேயுமே z உடைய பவர் பாசிட்டிவ் பவர் மட்டும் தான் வரும், நெகட்டிவ் பவர் இருக்காது. அப்ப z என்ன? ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. இதே இடத்துல e power 1 by z
அது என்ன ஆகுனா வந்து e power 1 by z e power x இதுவும் வந்து உங்களுக்கு x by 12th வந்திருக்கு. நீங்க 12th புக் எடுத்து பாருங்க. 2 factorial plus x cube by 3 factorial இப்படி போகும். x னு ஒரு இடத்துல e power 1 by z சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 1 factorial 1 by z plus 1 by 2 factorial 1 by z whole square 1 by 3 factorial 1 by z whole cube இது மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் வருதா? ஏன்னா z by 1 by z cube எப்படி எழுதலாம்? 1 by z cube வந்து எழுதலாமா? z cube மேல போச்சுன்னா z power minus அப்போ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் வந்து கிடைக்கும். அதனால z equal 0 இந்த இடத்துல என்னன்னு சொல்லணும்? எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. Okay. Thank you so much for your listening and have a great time.